நேரம் 12:45. இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஸ்ரீநாகவாணி ராஜா. வாசிப்பவர் கே. கிருஷ்ணா. முதலில் தலைப்புச் செய்திகள். தமது கடமைகளை செய்யாமல் இருப்பதற்கு கொரோனா வைரஸை காரணம் காட்ட வேண்டாம் என தொழில் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் 3 வருடங்களில் நீதிமன்ற கட்டமைப்பில் பாரிய மாற்றங்கள். மக்கள் வழங்கிய ஆணையை உரிய வகையில் பயன்படுத்துவோம் என பெசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நாட்டில் நேற்றைய தினம் 557 கொரோனா நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளார்கள். கடந்த 24 மணித்தியாலத்தில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் 12 பேர் உயிரிழந்துள்ளனர். பாகிஸ்தானில் உள்ள இந்து ஆலயம் ஒன்றின் மீதான தாக்குதல் தொடர்பில் பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பொதுஜன பெரமுன பெற்றுக்கொண்ட வெற்றியை பாதுகாத்து சவால்களுக்கு மத்தியில் நாட்டு மக்களுக்காக ஏற்றுக்கொண்ட பொறுப்பினை முறையாக செயற்படுத்துவோம் என பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் பெசில் ராஜபக்ஷ தெரிவித்தார். பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற புதுவருட பிறப்பு அனுஷ்டானத்தில் ஈடுபட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையிலான அரசாங்கம் பூகோள மட்டத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள கோவிட்-19 வைரஸ் தாக்கத்துக்கு மத்தியில் ஆண்டை நிறைவு செய்துள்ளது. கட்சி என்ற ரீதியில் பெற்றுக்கொண்ட மக்கள் அணியை பாதுகாக்கும் பொறுப்பு உயர்மட்ட தலைவர்களுக்கும் கிராமிய உறுப்பினர்களுக்கும் மற்றும் கட்சியின் ஆதரவாளர்களுக்கும் அனைவருக்கும் உண்டு. அதனை இந்த அரசாங்கம் உரிய முறையில் நிறைவேற்றும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் தமது கடமையை மேற்கொள்ளாமல் இருப்பவர்கள் கொரோனா வைரஸை காரணம் காட்ட வேண்டாம் என தொழில் அமைச்சர் நிமால் சிறிபால டி சில்வா தொழில் வழங்குநர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். கொரோனா வைரஸ் அச்சத்தால் ஒளிந்திருப்பதன் மூலம் சவாலை வெற்றி கொள்ள முடியாது. கொரோனா வைரஸை சிறந்த திட்டத்தின் மூலமே வெற்றி கொள்ள முடியும். கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக அநேக நாடுகள் பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றன. உலகின் முன்னணி நாடுகளும் இதில் அடங்கும். இந்த நிலையில் நாட்டு மக்கள் சுகாதார வழிமுறைகளுக்கு முன்னுரிமை அளித்து செயல்பட வேண்டும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார். எதிர்வரும் 3 வருடங்களில் நாட்டின் நீதிமன்ற கட்டமைப்பில் சிறந்த இலக்குகள் பல எட்டப்படவிருப்பதாக அமைச்சர் அலி ஷப்ரே தெரிவித்துள்ளார். நீதிமன்றங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட உள்ளது. நீதித்துறையில் நவீன தொழில்நுட்பம் புகுத்தப்பட உள்ளது. கடந்த 4 மாதங்களில் பல்வேறு திட்டங்கள் இதற்காக வகுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபனத்தின் செய்திகள். பாலியகுட பகுதியில் அண்மையில் திறந்து வைக்கப்பட்ட புதிய மனிங் சந்தையில் 7 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. குறித்த மனிங் சந்தையில் 7 மாறாக மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் 7 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக பொது சுகாதார பரிசோதகர் தெரிவித்துள்ளார். கடந்த 30ஆம் தேதி பாலியகுட புதிய மனிங் சந்தையின் வர்த்தக நிலைய உரிமையாளர்கள், ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களை மையப்படுத்தி 7 மாறான 120 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. அதில் 7 பேர் கொரோனா தொற்றாளர்கள் என்று கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் கொரோனா தொற்று காரணமாக நேற்று மேலும் 4 மரணங்கள் பதிவாகியுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் ஆலையடி வேம்பு பகுதியைச் சேர்ந்த 67 வயது ஆண், கொழும்பு 14ஐச் சேர்ந்த 91 வயது பெண், அகலவத்தை பகுதியைச் சேர்ந்த 65 வயது ஆண் மற்றும் தர்கா நகரைச் சேர்ந்த 63 வயதான ஆண் ஒருவருமே இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இலங்கையில் கொரோனா காரணமாக உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 208 அதிகரித்துள்ளது. அத்தோடு நேற்றைய தினம் 555 புதிய கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். அதேவேளை நாட்டில் நேற்று மேலும் 826 கொரோனா தொற்றாளர்கள் குணமடைந்திருப்பதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அதன்படி கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை 36,155. இதேவேளை 43,299 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அதில் 6,940 பேர் வைத்தியசாலைகளில் தங்கி சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அத்துடன் 406 பேர் கொரோனா தொற்று சந்தேகத்தில் வைத்திய கண்காணிப்பில் உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
தேசிய மருந்து ஒழுங்குமுறை அதிகார சபையில் பதிவு செய்யப்படாத சானிடைசர் நிறுவனங்கள் மொத்தமாக சேமித்து வைத்திருத்தல் மற்றும் சில்லறை வர்த்தகத்தில் ஈடுபடுதலை தடை செய்து வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த வர்த்தமானி அறிவித்தல் அடுத்த மாதம் 1ஆம் தேதி தொடக்கம் அமலுக்கு வருவதாக குறித்த வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருகோணமலை நகர வர்த்தக நிலையங்களில் பணிபுரிப்பவர்களுக்கான ஆன்டிஜென் பரிசோதனைகள் தொடர்ந்தும் இடம்பெறுவதாக பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் பிரேமானந்த் தெரிவித்திருக்கிறார். திருகோணமலை மத்திய வீதியில் நேற்று எழுமாறாக மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் ஒருவர் தொற்றாளராக அடையாளம் காணப்பட்டுள்ளார். இதனை அடுத்து குறித்த கடை தொகுதிகளின் பணியாளர்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனைகளில் மேலும் 6 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்றும் திருகோணமலை நகர் பகுதியில் ஆன்டிஜென் பரிசோதனைகள் இடம்பெற்று வருவதாக பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்ட திருகோணமலை நகர மத்திய வீதியில் போலீசார் கடமைகளில் ஈடுபட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் கொடுப்பனவு வழங்கப்படாமல் இடைநிறுத்தப்பட்டிருந்த பட்டதாரி பயனுநர்களுக்கான கொடுப்பனவுகள் வழங்கப்படவிருக்கின்றன. இதன் பிரகாரம் 43 பட்டதாரி பயனுநர்களுக்கான கொடுப்பனவுகளை வழங்குவதற்கான துரித நடவடிக்கைகளை மாவட்ட செயலாளர் கானா கருணாகரன் எடுத்திருக்கிறார். இதற்கான அனுமதி திரைசேரியினால் வழங்கப்பட்டிருக்கிறது. கடந்த நல்லாட்சி காலத்தில் பட்டதாரி பயனுநர்களாக உள்வாங்கப்பட்டிருந்த இவர்கள் கிழக்கு மாகாண அரசு அலுவலகங்களுக்கு இணைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாடளாவிய ரீதியில் 9 போலீஸ் பிரிவுகளும் 60 கிராம சேவையாளர் பிரிவுகளும் தொடர்ந்து முடக்க நிலையில் இருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். கொரோனா பரவல் நிலைமையை கருத்தில் கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். முகக்கவசம் அணியாமை, சமூக இடைவெளியை பேணாத குற்றங்களுக்காக கடந்த 24 மணித்தியாலங்களில் 23 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கடந்த அக்டோபர் 31ஆம் தேதியில் இருந்து இதுவரை இவ்வாறான குற்றங்களுக்காக 2044 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்களுள் 1900 பேருக்கு எதிராக வழக்கும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 24 மணித்தியால் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் 12 பேர் உயிரிழந்திருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். கடந்த 10 தினங்களுக்குள் அதிக எண்ணிக்கையிலான உயிரிழப்பு இதுவாகும் என தெரிவிக்கப்படுகிறது. கடந்த மாதம் 20ஆம் தேதியிலிருந்து இன்று காலை 6 மணி வரையான காலப்பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்துகளில் 65 பேர் உயிரிழந்துள்ளார்கள். கடந்த 24 மணித்தியாலங்களில் இடம்பெற்ற வீதி விபத்துகளில் 40 பேர் காயமடைந்துள்ளார்கள். அவர்களில் 6 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. விஞ்ஞானபூர்வமான முறைப்படி கோவிட்-19 வைரஸை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நிபுணர்கள் முறைப்படி கோவிட்-19 வைரஸை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக சுகாதார சேவைகள் திணைக்களத்தின் பிரதி பணிப்பாளர் டாக்டர் ஹேமந்த கேரத் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஆர்ப்பாட்டங்கள் கோவிட் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு இடையூறாகி இருப்பதாகவும் அவ்வாறான நடவடிக்கைகளை தவிர்க்குமாறும் அவர் கேட்டுள்ளார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு வயல் பிரதேசங்களில் மணல் அகழ்வதற்காக தோண்டப்பட்ட குழிகள் மூடப்படாமல் விட்டுச் செல்வதால் அந்த பிரதேசம் பாதிக்கப்படுவதாக ஹம்பாந்தோட்டை மாவட்ட விவசாய அமைப்பு தெரிவித்துள்ளது. இதனால் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குறிப்பிடுகிறார்கள். இது தொடர்பாக புவி சரிதவியல் மற்றும் அகழ்வாராய்ச்சி அலுவலகத்தின் ஹம்பாந்தோட்டை மாவட்ட அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். வாழ்வின் முதலடி வைக்கும் நாள் முதல் நம்பிக்கையின் முதல்வன் உங்களுடன் சகலத்தையும் பெற்றுக் கொள்ளும் ஒரே இடம் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். உலகச் செய்திகள் அனுசரணை வழங்குவோர் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். பாகிஸ்தானில் உள்ள இந்து ஆலயம் ஒன்றின் மீதான தாக்குதல் தொடர்பில் பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஸ்ரீ பரமஹன்ஸ் ஜி மகாராஜ் சமாதி என்ற ஆலயம் தாக்கி தீயிட்டு எரிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானின் வடமேற்கு பிராந்தியமான கயர்
பக்துன்வாவில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஆலயம் தாக்கியளிக்கப்பட்டமைக்கு மனித உரிமை அமைப்புகள் கடும் கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றன. தாக்குதலை மேற்கொண்டவர்கள் மற்றும் தாக்குதலை தூண்டியவர்கள் என 14 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் பலர் கைது செய்யப்படுவார்கள் என அந்த நாட்டு போலீசார் தெரிவிக்கிறார்கள். வாழ்வின் முதலடி வைக்கும் நாள் முதல் நம்பிக்கையின் முதல்வன் உங்களுடன். சகலத்தையும் பெற்றுக்கொள்ளும் ஒரே இடம் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். அபிவிருத்தி செய்திகள். நாடு பூராகவும் 1000 கிலோமீட்டர் வீதியை அபிவிருத்தி செய்யும் அரசாங்கத்தின் வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஹெங்குராகுட பிரதேச செயலாளர் பிரிவில் கிரித்தலே தொடக்கம் நுகஹமன வரையிலான வீதி இதன் கீழ் அபிவிருத்தி செய்யப்படவிருக்கிறது. இதற்காக 2,20,00,000 ரூபாய் செலவிடப்பட உள்ளது. அத்துடன் மட்டக்களப்பு கோரளைப்பற்று கிண்ணையடி பிரதேச வீதி 2,60,00,000 ரூபாய் செலவில் அபிவிருத்தி செய்யப்படவிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். சுற்றுலா பாகிஸ்தான் மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது இறுதியுமான டெஸ்ட் போட்டி நாளை ஆரம்பமாக இருக்கிறது. கிரைஸ்ட் சர்ச் மைதானத்தில் இந்த போட்டி ஆரம்பமாகும். இந்த போட்டிகள் 2 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடரின் முதல் போட்டியில் நியூசிலாந்து அணியில் 101 ஓட்டங்களால் வெற்றி பெற்று தொடரில் முன்னணியில் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வர்த்தக செய்தி. இவ்வாண்டு உள்நாட்டு பால் உற்பத்தி 70% அதிகரிக்கப்பட உள்ளதாக தேசிய கால்நடை வள அபிவிருத்தி சபை தலைவர் மஞ்சுள மாகமகே தெரிவித்துள்ளார். தற்போது உற்பத்தி செய்யப்படும் பால் உள்நாட்டின் தேவைக்கு போதுமானதாக இல்லை. இதனால் வெளிநாடுகளில் இருந்து பால்மா அதிக அளவில் இறக்குமதி செய்யப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மாறுபட்ட சுற்றாடல் நிலைகளுக்கு ஈடுகொடுக்கக்கூடிய கால்நடைகளை இனப்பெருக்கம் செய்வது தொடர்பாகவும் இதன்போது கவனம் செலுத்தப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்தார். பொருளாதார செய்திகள். அனுசரணை. இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்கள் சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. அரசு மற்றும் தனியார் துறையில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு வீடொன்றை கொள்வனவு செய்வதற்கான இந்த ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட 6.25% நிவாரண வட்டியின் கீழான விசேட கடன் திட்டம் நேற்று நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. பல்வேறு பிரதேசங்களில் இருந்து கொழும்பு உள்ளிட்ட பல பிரதேசங்களில் கடமையாற்றும் இளம் சமூகத்தினருக்கு இந்த கடன் திட்டத்தில் முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது. இக்கடன் திட்டத்தின் கீழ் ஆகக்கூடிய தொகையாக 1 கோடி ரூபாய் வழங்கப்படும். திருப்பி செலுத்த வேண்டிய காலம் 25 வருடங்களாகும். அரசாங்க வங்கிகள் மூலம் இந்த கடன் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. ஐயோ என்னப்பா இவங்க போக மாட்டேங்கிறாங்களே. ஏய் அந்த வாகனம் ராஜா அண்ணே. தம்பி என்ன அவசரமா? இல்ல அண்ணே, இப்ப காசுதான் அவசரம். உண்மையாவா? காசு அவசரம்னாலும் தம்பி அவசரப்படாதீங்க. எந்த ஒரு LOLC ஃபைனான்ஸ் கிளையிலும் 3-வீல் புத்தகத்தை வச்சு காசை வாங்கி கொள்ளுங்க. LOLC ஃபைனான்ஸ் வீல் புத்தகத்துக்கு கேஷ், 3-வீல் புத்தகத்துக்கு உடனடியாக கையில் கேஷ். காலநிலை அறிக்கை. வடக்கு கிழக்கு வடமத்திய மத்திய ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை நுவரெலியா மாத்தளை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிக்கிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். சப்ரகமுவ மாகாணத்திலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமது கடமைகளை செய்யாமல் இருப்பதற்கு கொரோனா வைரஸ் காரணம் காட்ட வேண்டாம் என தொழில் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் 3 வருடங்களில் நீதிமன்ற கட்டமைப்பில் பாரிய மாற்றங்கள். மக்கள் வழங்கிய ஆணையை உரிய வகையில் பயன்படுத்துவோம் என பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நாட்டில் நேற்றைய தினம் 557 கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டிருக்கிறார்கள். கடந்த 24 மணித்தியாலத்தில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் 12 பேர் உயிரிழந்துள்ளனர். பாகிஸ்தானில் உள்ள இந்து ஆலயம் ஒன்றின் மீதான தாக்குதல் தொடர்பில் பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இன்று மாலை 6 மணிக்கு இடம்பெறும்.